வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் நாளை முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. வணங்கான் அப்படிங்கிற ஒரு படத்து மேலே எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதை தொடர்ந்து பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்ததோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருந்தது. அது அந்த படத்துக்கான ஈவெண்ட்டாக நம்ம எடுத்துக்காம பாலாவோட 25 வருஷத்தோட செலிப்ரேஷனாக அதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேற்று நடந்த நிகழ்வு அப்படிதான் இருந்துச்சு. நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய உண்மைகள் வெளியே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒத்த மனுஷனுக்காக இவருக்கு யாருமே கிடையாது, இவர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற நேரத்தில் நாங்களாம் இருக்கணும். எல்லா இயக்குநர்களும் ஒன்று சேர்ந்து அந்த விழாவையே பயங்கரமா திருவிழா மாதிரி கொண்டாடிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். ஆனா உன்னோட கேள்விதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை வர வச்சது. ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணீங்க அந்த ஈவெண்ட்ல? என்னதான் பாலா, சூர்யா இவங்க 2 பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியா பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாலாக்கும் எனக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத சூர்யா ரொம்பவே ஆழமா வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னு நான் பாக்குறேன். உங்களோட பார்வையில் அது எப்படி தெரிஞ்சிருந்தது? அவர் அங்க வந்ததே அந்த ஒரு ரீசனுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட குரு என்னைக்குமே அவர் தான். நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, நிறைய பேருக்கு சினிமாவை கத்து கொடுத்திருக்காரு பாலா அப்படின்றத அந்த இடத்துலயும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிப்பா சூர்யா அவர்கள் வணங்கான்ல கமிட் ஆகி அதுல பாதி ஷூட் போய் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு. எதனால, என்ன ரீசன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி தான். இன்னும் சிவகுமாரோட ஃபேமிலிக்கு பாலா அவர்கள் ரொம்ப முக்கியமானவராகவும் குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்றதையுமே அந்த மேடை மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. அவருக்கு செயின்லாம் போட்டு நீதான் என்னோட பெரிய மகன், முதல் மகன் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாரு சிவகுமார் அவர்கள். சூர்யா வந்ததும் அவர் பேசணும் தான் எல்லாத்துக்கும் ஒரு வியப்பு. ஏன்னா அவர் என்னதான் RJ பாலாஜி ஒரு படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சுட்டே இருந்தாலுமே கூட அவரு அங்க நான் வருவேன் அப்படின்ட்டு சூர்யா அவர்களே விருப்பப்பட்டு வந்திருக்காரு. அதுதான் அங்க நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா அவர் நினைச்சா கார்த்தி அனுப்பிட்டுருக்கலாம், சிவகுமார் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருக்கலாம். நான் வரேன், அது என்னோட விழா அப்படின்ட்டு அவரு கேட்டு வரதான் சூர்யா அவர்கள்ட்ட இருக்க ஒரு அழகான ஒரு பண்பே இதுதான். அவர் எங்கேயுமே எதுனாலும் சரி, இல்லை எனக்கு அந்த படம் ஷூட் இருக்கு, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன் அப்படின்லாம் ஓபி அடிக்கிற ஆள் இல்லை. எங்கேயுமே அவர் போகணும்னு நினைச்சாரு அப்படின்னா எந்த விஷயத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவங்க டைரக்டா போறவர் தான். குறிப்பா பாலாக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. பாலாவோட விஷயத்திலையும் நான் முதல் ஆளா வருவேன்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாவும் கிளம்பியிருக்காரு. ஆக்சுவலா சூர்யா விசஸ் பாலா அப்படிங்கிற பேர் இருந்தது போக இப்ப வந்து சூர்யா விசஸ் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா வணங்கான் படத்தோட இந்த ப்ரமோஷன்ல வந்து சூர்யா போன பிறகுதான் சிவகார்த்திகேயன் வந்ததா ஒரு சில விஷயங்களையுமே வந்து கேள்விப்பட்டோம். நீங்க அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? பார்க்கவே செஞ்சிருப்பாங்க அவங்க. ஏன்னா அது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஷூட்ல இருந்திருக்காங்க. அதனாலதான் அவர் வர டிலே ஆச்சு ஒழிய மற்றபடியில எதுவுமே இல்லை. இந்த படம் வணங்கான பத்தி சொல்லணும் அப்படின்னா நேற்று அவ்வளவு பேர் இருந்தாலுமே கூட சூர்யா அவர்களுக்கு தெரியும் இந்த படம் ஏன் முக்கியம் அப்படின்றது. என்னதான் அந்த படத்துல சரியா கதை ஃபுல்லா சொல்லல, நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அப்படிலாம் கிடையாது. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாக்கு. அதனாலதான் வந்து அருண் விஜய் நான் வந்து ரொம்ப ப்ரைடாகவும் நிறைய விஷயங்கள் பேசினாரு. பாலா அவர்கள் ஏன் முக்கியம் அப்படின்றதும் பேசினாரு. இவ்வளவு விஷயங்கள் பேசுனதை யாரும் நோட் பண்ணாம சூர்யா அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் SK உள்ள ஒரு என்ட்ரி இருந்தது. இங்க எங்க கிளாஷ் ஆச்சுன்னா வணங்கானை விட்டுட்டு அடுத்து புறநானூறு பிடிச்சிட்டாங்க. இது வந்து சுரேஷ் காமாட்சி அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர், அவரோட முழு உழைப்புமே இதுல போட்டிருக்காரு, முழு பணத்தையும் இதுல போட்டிருக்காரு. நம்ம கிட்ட அவர் பேசிட்டு இருக்கப்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு. ஆனா எப்படின்னு போய்கிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் சைட்ல, ஏன்னா பாலா அவர்களால 2 ப்ராஜெக்ட் 2 இடங்கள்ல சில தடங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பேசும்பொழுது அப்படிலாம் கிடையாதா, நல்லா வந்துகிட்டு இருக்கு, பாலா அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா செதுக்கிடுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு உலகம் தான், அதுல நம்ம டிராவல் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நேற்று அங்க நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது SK அவர்கள் ஏன் லேட்டா வந்தாரு அப்படின்றத படப்பிடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அவருக்கு ஷூட்டிங் இருந்திருக்கு, அவர் இன்னும் பிஸியா தான் இருந்துகிட்டே இருக்காரு. அவர் மெயினா வந்த காரணம் அருண் விஜய். தெரியும் நினைக்கிறேன். சின்ன பிளாஷ்பேக், இந்த ட்விட்டர் சண்டை அருண் விஜய் நான் போடவே இல்லை அப்படின்னு விஷயங்கள் இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இவங்களுக்குள்ள நிறைய அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இது இருக்கும். நிறைய இடங்கள்ல அவரோட படத்துக்கு டீசரும் இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கான அடுத்த கட்டமா தான் நேத்து அவர் அங்க வந்தது பாலா மேல இருந்த மரியாதையும் கூட. ஸோ அதனாலதான் சிவகார்த்திகேயன் வந்து சூர்யா இருந்திருந்தாலும் அங்க இருந்திருப்பாரு, இல்லைனாலுமே அங்கதான் இருந்திருப்பாரு. ஏன்னா அருண் விஜய்க்காகவும் பாலா சாருக்காகவும் தான். அவ்வளவு பேர் இருக்க இவங்க 2 பேரும் அந்த ரீசன் இதுதான். அதை தாண்டி சீமான் அண்ணன் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ வணங்கானை தாண்டி புறநானூறு தான் இங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு அப்படின்றது
அந்த படம் பூஜை போடலைன்னா கூட 2 பேரும் இருந்திருக்கு, சின்னதா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நேத்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி இதுக்கு மேலான விஷயங்கள் அதை அவர் திட்டமிட்டு தான் தவிர்த்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இவங்க அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க கூட அதை பிளான் பண்ணியிருந்திருக்கலாம் ஒழிய சிவகார்த்திகேயன் அவரோட எண்ணத்துல துளி கூட அப்படி கிடையாது, சூர்யாவோட எண்ணத்திலயும் அப்படி கிடையாது. இன்னும் சொல்லணும்னா நேத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யா விசஸ் சிவகார்த்திகேயன் அப்படின்ட்டு. ஸோ 2 எஸ்ஸுக்கும் மோதலை அப்படின்ட்டு. ஆனா அவரு சிவகார்த்திகேயன் சொன்னதுலேயே நீங்க ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், விடாமுயற்சி வி, வணங்கான் வி, ரெண்டுமே பொங்கலுக்கு வருது, அப்ப அது வெற்றி தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாரு. இதுதான் ஒரு பாசிட்டிவிட்டியா தான் இருந்துகிட்டு இருக்காரு. இதனால சூர்யாவும் சிவகார்த்திகேயனும் மோதலா, 2 பேருக்கும் கருத்து வேறுபடா, இவர் வரன்னு தெரிஞ்சனால அவர் வெளியே போயிட்டாரு. இப்ப சூர்யாவை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவரை எங்கேயாவது ஒரு லூப்ல சிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர்லாம் எதையும் மைண்ட்ல வச்சுக்கிறதா இல்ல. ஏன்னா கங்குவாவோட இவ்வளவு பெரிய விமர்சனத்தையே ஓரமா தள்ளி வச்சுட்டு ஆர்ஜே பாலாஜி படத்துல இருக்கா, கார்த்திக் சுப்ராஜ் படமே ரெடியா இருக்கா அப்படின்ட்டு அடுத்த கட்டமா போயிட்டு இருக்காரு ஒழிய இதெல்லாம் அவர் எதுவும் பெருசா எடுத்துக்கவே மாட்டாரு. ஆனா நேத்து அவ்வளோ டிரெக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவ்வளவு பெரிய விழா பண்ணது. நைட்டு பாலா அவர்கள் ரொம்ப எமோஷனலா நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனம் விட்டு நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்காரு. வார்த்தையால இல்ல, அவரோட கண்ணீரால பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே பாலா அவர்கள் மேல எவ்வளவு மரியாதை இருக்கு, அவரை வந்து எப்படி எந்த இடத்துல மனசுல வச்சிருக்காங்க அப்படிங்கறத பதிவு பண்றதுக்காக தான் இந்த நிறைய படத்தோட டைரக்டர்ஸுமே வந்து அவங்களோட வேலைகளை விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப சீமான் அண்ணன் வந்தாரு அப்படின்னா அந்த அரங்கமே அதிரும் அப்படின்றது தெரியும். சீமான் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல பார்த்திருப்பாங்க பாலா அவர்கள் எப்படி, ஏன்னா அவரோட பிளாஷ்பேக்ல எடுத்தோம்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் அது டிராப் ஆச்சு, அப்புறம் ஒரு படத்தை வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த படம் எடுக்க பணம் இல்லை, அதுக்கு விக்ரம் தான் பணம் கொடுத்திருக்காரு. நேத்து விக்ரம் பத்தி நம்ம பேசும்பொழுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் ஆரம்ப காலகட்டத்திலே இருந்திருக்கு. பாலா அவர்கள்னு ஒரு இயக்குனர் இருக்காரு, இவரு மார்க்கெட்டிங் பண்ணாரு. ஒரு படைப்பு இருக்கு, சேதுன்னு ஒரு படைப்பு இருக்கு, எல்லாரும் வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் நிதியுதவி பண்ணதுமே வந்து விக்ரம் அவர்கள் தான். அந்த மாதிரி வந்தவர், தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தவர், எல்லாருமே வந்து செதுக்குவாரு, உருவாக்குவார். அதுதான் பாலா அவர்கள். இந்த படமும் அப்படிதான் வந்திருக்கு. அருண் விஜய் பேசுறதை வச்சும் பாலா அவர்களோட இயக்கத்தை வச்சும் நான் சொல்றது, ப்ரொடியூசர் சுரேஷ் கமாச்சி அவர்கள் சொன்னதும் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த வணங்கான் பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் அமையும், முக்கியமான படமாகவும் இருக்க போகுது. பொங்கலுக்கு இது பின்வாங்குமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இல்ல, விடாமுயற்சியோட இது வருது. அவங்களோட கால்குலேஷன் என்ன அப்படின்னா, விடாமுயற்சி 1100 ஸ்கிரீன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 800 அதுக்கு போனாலும், 900 அதுக்கு போனாலும், 1000 போனாலும் ஒரு 100 200 ஸ்கிரீனாவது கண்டிப்பா வணங்கானுக்கு வரும். அந்த ஒரு நம்பிக்கையிலையும் இந்த படம் வணங்கான் வந்து பொங்கலுக்கு வருது. நேத்து மறுபடியும் உறுதி செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா சிவகார்த்திகேயன் அவர்களை பத்தி பேசியிருந்தோம். சிவகார்த்திகேயனை பத்தி பேசியிருந்தா கண்டிப்பா தனுஷ் சாரை பத்தியும் பேசிடணும் இல்லையா? சோ அவர் வந்து ஆமா கண்டிப்பா பேசிடணும். சோ ஹாலிவுட்ல வந்து மறுபடியுமே தனுஷ் அவர்கள் அவரோட 3வது படத்துல வந்து நடிக்க போறாராம். ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற படத்துல கமிட் ஆயிருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட சைட்ல இருந்து தகவல்களா நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஏற்கனவே அவரோட நடிப்புல ஹாலிவுட்ல இன்னொரு படமுமே பார்த்திருந்தோம். அந்த படத்துல அவரோட ஆக்டிங், அவருடைய படங்கள் எல்லாமே கோலிவுட்டை தாண்டி இப்ப ஹாலிவுட்ல வரைக்கும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய அந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? அதுதான் இங்கிருந்து எல்லாருமே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணா என்ன நடக்கும்ன்றதுக்கு முன்னுதாரணமா அவரு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளவோ வேணா பேசிக்க, இன்னைக்கு நீ எவ்வளவு நீ தாக்கி பேசுற நான் அவ்வளவு தூரம் முன்னேறிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. ரீசெண்டா வந்த நயன்தாரா அவர்களோட இஷ்யூ தான், அது ரொம்ப பாதிச்சிருச்சு. அவர் இன்னும் கோவமா இருக்காரு, யார்கிட்டயுமே சரியா பேசுறதில்ல அப்படின்னாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா அவர் டைரக்ஷன் வர 3வது படத்துக்கு 3வது பாட்டு ரெடி, என்ன வேணுமோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், யங்ஸ்டர்ஸ் வச்சு என்னால இயக்க முடியும், இட்லி கடையும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு, ஹாலிவுட்ல என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப பிஸியாவே அவர் பிஸியா வச்சுக்கிறாரு. முக்கியமா போயஸ் கார்டன்ல அவர் கட்டின வீடு, அதுக்கான கமிட்மெண்ட்ல அவர் உள்ள போனதான். நம்மளுக்கு கமிட்மெண்ட் அதிகரிக்க தான் வேலை அதிகமா நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதுல அவரு நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருந்துகிட்டே இருக்காரு. அதே மாதிரிதான் ஹாலிவுட்டும். சிவகார்த்திகேயனை பத்தி பேசுறோம்னா தனுஷ் பத்தி மட்டும் இல்ல, விஜய் பத்தியும் பேசுவீங்க, இனி சூர்யா பத்தியும் பேசுவீங்க, அப்படிதான் இருக்கும். அடுத்தது நான் விஜய் சாருக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அதுதான், சிவகார்த்திகேயன் வந்தாருன்னா விஜய் வந்துருவாரு. அப்படி இல்லாம தனுஷ் வந்து யார பத்தி இப்பெல்லாம் திங்க் பண்றது இல்லை. ஏன்னா சமீபத்துல ஒரு ப்ரொடியூசரோட கல்யாணத்துல, இட்லி கடை ப்ரொடியூசரோட கல்யாணத்துல சிவகார்த்திகேயனும் தனுஷும் டான்ஸ் பண்ணது பார்த்தோம், எஸ்டிஆரும் தனுஷும் ஷேர் பண்ணிட்டு அந்த லவ்வை பார்த்தோம், அன்பை பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தோம். இதுதான் தனுஷ் இந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரு. அந்த லைன்ல வர மாதிரி தான், நம்பி வந்தா நான் கைவிட மாட்டேன், நன்றி கேட்டாலும் கண்டுக்க மாட்டேன்ற மாதிரி அவரோட டிராவல் பயங்கரமா போயிட்டே இருக்கு. ஸோ ஹாலிவுட் அப்படின்றது அவர் செலக்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் டைமிங்கும் கம்மியா இருக்கும், சீக்கிரமாவும் அங்க எடுத்துருவாங்க, நம்ம அடுத்த கட்டம் இன்னும் நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்படின்றது காட்டுறதுக்கு தான்.
ரஜினி பார்த்து வேந்த ஒரு நடிகரா தனுஷ் எப்பவுமே இருப்பாரு, இன்னும் இருந்துகிட்டு தான் இருப்பாரு. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நேத்து வந்த போட்டோ. நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கல்யாணத்துல விஜய் அவர்கள் கூட இருக்கிற மாதிரியான போட்டோஸ் வந்து செம வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு சில காதல்கள்லாம் இருக்குன்ற மாதிரி நிறைய கிசுகிசுகள் பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து இவங்க 2 பேருமே அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு எதிர்ப்பு எதுக்குமே தெரிவிக்கவும் இல்லை. நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். முந்தா நேத்து வந்து அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் புகைப்படம் வந்ததும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் ஒன்று நான் பார்த்தேன். எல்லாத்துலயும் அவங்க தான் இருந்தாங்க. நேத்து வந்து இவங்களோட போட்டோ ரிலீஸ் ஆகுது, எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்றத நான் நோட் பண்ணேன். ஆனா விஜய் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போட்டோ ரிலீஸ் பண்ணது காரணம் என்னன்னா, இந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது காட்டுது. நீங்க என்னதான் ஃபிளைட்ல வந்து த்ரிஷாவோட டிராவல் பண்ணாரு, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு ஏன் போனார் அப்படின்னு சொன்னாலும் அவரோட நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து விஜய் சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன்கேலா வளர்ந்த ஒருத்தரோட கல்யாணத்துக்கு ஏன் போகக்கூடாது? இன்னும் சொல்லணும்னா அவங்க வீட்டு பக்கத்துல குடியிருக்கக்கூடிய நெய்பரா இருக்கட்டும், அவர் எல்லா வகையிலும் கீர்த்தி சுரேஷ் அதுக்கு ஏற்புடையவங்களா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக தான் அந்த கல்யாணத்துக்கு அவர் போனாரு. இந்த போட்டோ இப்பயாண்டா ரிலீஸ் பண்ணாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ சர்ச்சையும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. நான் கிளீன், நான் அப்படிதான் இருக்கேன், நீங்க என்ன பேசுவீங்களோ பேசிங்க. கீர்த்தி சுரேஷ் நாங்க கல்யாணத்துக்கு போன புகைப்படம் என்ன கேட்டீங்களே, இதுதான் அங்க நடந்துச்சு. ஸோ இப்போ ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா அங்க ஹஸ்பண்டும் கீர்த்தி சுரேஷும் அவங்க ஹஸ்பண்டும் அழகா ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த போட்டோ பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அவர் அந்த கல்யாணம் இல்லை, நிறைய கல்யாணத்துக்கு மறைமுகமா போயிட்டு தான் இருக்காரு. இந்த கல்யாணம்னால கோவா, இந்த கல்யாணம் த்ரிஷா அப்படின்றனால கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு இது ஒரு மார்க்கெட்டிங் அமைஞ்சிருச்சு. எப்படி நயன்தாராவோட மேரேஜ் வீடியோக்கு ஒரு மார்க்கெட்டிங் கிடைச்சதோ அந்த மாதிரிதான். பட் அங்க நடந்த அழகான நிகழ்வு இதுதான். விஜய் அவர்கள் அவங்களை வாழ்த்து தான் போனாரு, நட்பின் ரீதியா தான் போனார்.